மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இப்போ நம்ம கோட்டு வரைபடம் வரைகிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கட்டிடம் அப்படின்னா 4 சுவர்கள் ஒரு கூரை இருக்கணும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது உறுதியானது உறுதியற்றது எப்படி வேணாலும் இருக்கலாம். உறுதியான கட்டிடம்னா நம்ம சதுரம் போட்டுப்போம். உறுதியற்ற கட்டிடம்னா நம்ம முக்கோணம் போட்டுப்போம். அதில் நம்ம கோடு போட்டிருந்தோம்னா அதில் குடியிருப்பு இல்லாததுன்னு மட்டும் நம்மளுக்கு அர்த்தம் எடுத்துக்கணும். இப்போ ஒரு கட்டிடம் இருக்குது, அதில் ஒரு குடும்பம் இருந்தாங்கன்னா அது ஒரு சென்சஸ் வீடு. இதுவே 2 மாடி கட்டிடம் இருக்குது, அதில் கீழே ஒரு இடத்துல தான் சமைக்கிறாங்க, மேலே அவங்க மருமக பொண்ணுங்கள்லாம் தனித்தனியாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்க ஒரே சமையலறை பயன்படுத்துறதால அது ஒரு கட்டிடம், ஒரு சென்சஸ் வீடு. இதே அவங்க 2 பேரும் தனித்தனியாக சமைச்சாங்கன்னா ஒரு குடியிருப்பு போல் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். கீழே இருக்கிறது ஒரு சென்சஸ் வீடு, 2வது இருக்கிறது ஒரு சென்சஸ் வீடுன்னு. அப்போ 3 கட்டிடம் 3 சென்சஸ் வீடுன்னு நம்மளுக்கு வரும். இதுவே ஒரு பட்டறை இருக்குது, ஒரு குடியிருப்பு இருக்குது, அதுக்கும் பக்கத்தில் பணியாளருக்குன்னு ஒரு தனி கட்டடம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 3ஐயும் நம்ம எப்படி கணக்கு பண்ணணும்னா, பட்டறைக்கு ஒரு தனி கட்டடம் கொடுத்துடணும். அந்த குடியிருப்பு அந்த பணியாளருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க குடியிருப்பு, அது 2ஐயும் சேர்த்து நம்ம ஒரே கட்டிடமாக வச்சுக்கிட்டோம். அப்போ இதில் இந்த 3 இதில் நம்ம எத்தனை கட்டிடம் எடுக்கணும்னா 2 கட்டிடம் 2 சென்சஸ் வீடு நம்ம எடுப்போம். அதே போல் ஒருத்தவங்க மாட்டுக்கொட்டை தனியாக வச்சுருப்பாங்க, குடியிருப்பு தனியாக வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாட்டுக்கொட்டைக்கு தனி சென்சஸ் வீடும் குடியிருப்புக்கு தனி சென்சஸ் வீடும் காட்டணும். சில பேர் வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னா, வீடு சின்னதாக இருக்கும், பக்கத்தில் அப்படியே ஒரு ஷெட்டை இணைச்சி போட்டிருப்பாங்க மாட்டுக்கொட்டை. அதை நம்ம எல்லாமே என்ன பண்ணணும்னா ஒரே கட்டிடம் ஒரே சென்சஸ் வீடாக நம்ம வச்சுக்கணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்குன்னு சின்ன இடம் வச்சுருப்பாங்க, பக்கத்தில் தூங்குறதுக்குன்னு தனித்தனியாக ஒரு பெட்டி மாதிரி சின்னதாக வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா சமைக்கிற இடத்தையும் குடியிருக்கிற இடத்தையும் சேர்த்து நம்ம ஒரே கட்டிடமாக தான் வச்சுக்கணும். அதை ஒரே சென்சஸ் வீடாக வச்சுக்கணும். அதுவே கார் ஷெட்டும் அப்படி தான். அந்த வீட்டோட சேர்ந்து இருந்தது அப்படின்னா அதை ஒரே கட்டிடமாக நம்ம வச்சுக்கலாம். அந்த ஷெட்டுக்குன்னு தனியாக சில பேர் இடம் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வீடு இருக்கும், அது அவங்க வீடு, அடுத்த வீடு வேற ஒருத்தவங்கள வீடாக இருக்கும், அதுக்கு அடுத்தது கூட கார் ஷெட் வச்சுருப்பாங்க. 3வது இடம் 2வது வீட்டை விட்டுட்டு 3வது வீட்டில் கூட கார் ஷெட் இருக்கும். அதை நம்ம எப்படி கணக்கு பண்ணணும்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம் பாருங்கள், 2ன்னு கொடுக்குறோன்னா அடுத்த வீட்டுக்கு 3ன்னு கொடுத்துடணும். அதுக்கு அடுத்து 2ஆம் நம்பர் வீட்டுடைய கார் ஷெட்டு வந்ததுன்னா 2/1 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இதை எல்லாமே நம்ம ஆப்பில் தான் ஏற்ற போகிறோம். இந்த கோட்டு வரைபடத்தில் நம்ம கட்டிடங்கள் எண்ணிக்கையை தெளிவாக கொடுத்துட்டோம்னா அந்த பாக்ஸில் போய் கட்டிடங்கள் எண்ணிக்கையை கொடுத்துடணும். சென்சஸ் வீட்டில் எத்தனை கொடுத்துருக்கீங்களோ அதை டோட்டல் பண்ணி அதில் கொடுத்துக்கணும். இதை ஆப்பில் ஏற்றும் போது நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, அந்த நம்ம புத்தகத்தில் குறியீடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த குறியீடை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா சென்சஸ் வீட்டுக்கு மட்டும்தான் டீட்டெயில்ஸ் வரும். மீதி கார் ஷெட்டு அதுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் வராத அளவுக்கு அதில் குறியீடு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.